சேவை உரிமை பெறும் அந்த சட்டம் இது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இதை பற்றி நாங்கள் பேசி கொண்டு வருகிறோம். 2016இல் சேவை உரிமை பெறும் சட்டத்தை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 21 ஸ்டேட்ஸில் இருக்குது, 21 மாநிலத்தில் சேவை உரிமை பெறும் சட்டம் அமலுக்கு இருக்கிறது. 15 நாட்களுக்குள் பொதுமக்கள் விண்ணப்பித்து அவர்கள் பெற வேண்டிய அத்தனை திட்டங்களையும் அரசாங்க அலுவலகங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அதை வரவேற்கிறது. அதே போல் சில திட்டங்களான தாய்மாமன் சீர், அண்ணன் சீர் போன்ற திட்டங்களையும் வரவேற்கின்றோம். முதியோருக்காக ஒரு சிறப்பு திட்டங்களை இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பல மாவட்டங்களில் முதியோருக்கான ஒரு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்தது விவசாயத்திற்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை பற்றி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரே ஒரு திட்டங்கள் கூட அதில் பெருசாக சொல்லப்படல. குறிப்பாக கூட்டுறவு கடன் தள்ளுபடி என்ற அந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இந்த நிதிநிலை அறிக்கையில். ஆனால் அது வரவே இல்லை. அதாவது அதை எதிர்பார்த்து விவசாயிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மிகப்பெரிய ஏமாற்றம் தமிழகத்திற்கு. ஏன்னா வேளாண்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு பட்ஜெட் அப்படின்னா அது 6% வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 3% ஜிடிபியாவது வந்து வேளாண்மைக்கும் முக்கியமான துறைகளான கல்வித்துறை, வேளாண்மை துறை, ஹெல்த், அந்த சுகாதாரத்துறைக்கு கொடுக்கணும். ஒரு 3% கொடுத்துருக்கணும் குறைஞ்சது. ஆனால் இங்கே 1% கூட இல்லை. 1%க்கும் கம்மியாக, இல்லை 1% கொஞ்சம் கூடுதலாக தான் இந்த மாதிரி முக்கியமான துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேளாண்மை துறைக்கு மிக மிக சொற்பம். அதாவது கடந்த நிதிநிலை அறிக்கையில் வழங்கப்பட்டதை விட ஒரு 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 300 கோடி 400 கோடி 250 கோடி வந்து குறைவாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் பாருங்க. இப்போ யோசிச்சு பாருங்க. வேளாண்மை துறைக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்கணும். தண்ணீர் திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்துக்கு 150 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த திட்டத்துக்கு தேவையான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2500 கோடியாவது தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அளவு 150 கோடி தான். பெண்ணையாறு பாலாறு டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஒரு 50 கோடியும், காவிரி கொள்ளிடம் அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது பரவாயில்ல. அது டிபிஆருக்கு ஒதுக்கப்பட்டது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கேட்டிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அடுத்த ஆண்டு ஒதுக்கப்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் மிகவும் எதிர்பார்த்த தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை பற்றிய அறிவிப்பு எதுவுமே வரலை. அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. அதே போல் அரியலூர் சோழன் பாசன திட்டம், அதை பற்றிய அறிவிப்பு வரவில்லை. காவிரி சரபங்கா திருமணி முத்தார் இணைப்பு திட்டம், அப்படிப்பட்ட அந்த திட்டத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு பற்றிய அறிவிப்பு வராதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. நாங்கள் எங்களுடைய கொள்கையை படிப்படியாக முற்றிலுமாக மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான். ஆனால் படிப்படியாகவாவது மதுக்கடைகளை மூடி பெண்களுக்கு ஒரு மன நிம்மதியை, கிராமத்து பெண்களுக்கு போய் பாருங்க, மன நிம்மதி என்பதே கிடையாது. இந்த மதுக்கடைகளால் அவங்க படும் அவஸ்தை வந்து சொல்லி மாளாது, பாவமா. அதனால் அந்த மதுக்கடைகளை வந்து மூடுவதோ சந்துக்கடைகளை மூடுவது என்பது அது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். அதற்கு ஆல்டர்னேட் வருமானம் என்பது எவ்வளோ விஷயம் இருக்கிறது. அந்த ஆல்டர்னேட் வருமானம் வந்து அது கொண்டு வரத்துக்கான திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் வரைவு நிதிநிலை அறிக்கை ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சென்னையில் வெளியிட்டாங்க. அதில் நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம்.